டியர் ஸ்டூடெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 17 சம் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்து இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்மளை வந்து பேங்க்கில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் தான் கொடுப்பாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இந்த டைப்பில் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பாஸ்புக் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியன் பேங்க்லோ வேறு ஏதாவது எந்த பேங்க் எடுத்தாலும் சரி, ஒரு பாஸ்புக்கில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. பிரிண்ட் பண்ணி வரும். ஃபஸ்ட்டு வந்து பர்டிகுலரில் என்னென்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேலன்ஸ் பாடவுன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துப்பாங்க. எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவுட்டில் காலம் கொடுத்துருவாங்க. 9,000 ருபீஸ் அங்கே இருக்குது. அவுட் டம் காலத்தில் 9,000 ருபீஸ் வந்து பேலன்ஸாக இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன பண்ணுறீங்க, 4th அன்னைக்கு செக்கு வந்து ட்ரா பண்ணிக்கிங்க. அப்போது செக் போட்டு என்ன பண்ணிக்கிங்க, வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க. எவ்வளோ 700 ருபீஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிங்க. அப்போ வித்ட்ரா பண்ணது வந்து கரெக்டாக காட்டுவதில்லை, அந்த டேட்டில் வித்ட்ரா பண்ணது அது காட்டும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 8,300 வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸில் இருக்குது. ஸோ கிரெடிட்டாக இருக்குது, அது மட்டும் காட்டும். ஓகேங்களா? அடுத்து தான் வந்து என்ன பண்ணுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க. 2,000 ருபீஸ் வந்து அடுத்த நாள் ராம் என்பவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறாரு. 2,200 வந்து டெபாசிட் பண்ணுறாரு. அப்போது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,500 வந்து உங்களுக்கு கிரெடிட்டாக இருக்கும். அதுதான் வந்து பேலன்ஸாக இருக்கும். சரி, அதேமாரி ப்ராசஸில் யார் போடுறாங்க, யார் என்னென்ன செக் பண்ணுறாங்க, யார் நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க, எப்படி டெபாசிட் பண்ணுறீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு காட்டும். இதுதான் வந்து பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் ஏ பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். பிஆர்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிஆர்எஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. இதில் வந்து கேஷ் புக்கு அண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பிஆர்எஸ்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான தான். இதே ஃபார்மெட்டில் ஒரு சம் வந்து எக்ஸாம்பிள் சம் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th இல்லுஸ்ட்ரேஷன் சம் 9th பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த சம்மு பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மெட்டில், ஆனால் அமௌண்ட்ஸ் வேரியேஷன் வந்து அமௌண்ட்டை வந்து வேரியேட்டு, ஆனால் ஃபார்மெட் எல்லாமே ஒன்று தான். இது என்ன பண்ணிக்கிறாங்க, பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, என்ன பேலன்ஸ் காட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பை பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பை பேலன்ஸ் கேரி டவுன் அது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வந்து டு பேலன்ஸ் பார் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதத்துக்கு, இப்போ அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்கு அது என்ன ஓப்பனிங் பேலன்ஸாக மாறும். அந்த ஓப்பனிங் பேலன்ஸை வந்து 1,688 இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கேஷ் ஆஸ் பர் அது கேஷ் புக்கில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆட். இப்போ வந்து பில் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பில் ரிசீவபிள் கலெக்டட் நாட் என்டர் த கேஷ் புக். அந்த கேஷ் புக்கில் என்ன பண்ணிருக்குன்னா, பில்லெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்களே அதெல்லாம் காட்டியிருக்காது. அது காட்டாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்க, இன்னொரு காலத்தில் நீங்கள் வந்து போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பில் ரிசீவபிள் 30 அக்டோபர் பார்த்தீங்கன்னா பில் ரிசீவபிள் 20,000 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பில் ரிசீவபிள் 20,000 என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இன்னர் காலத்தில் நீங்கள் போட்டுக்கணும். அடுத்ததான் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் நாட் என்டர் த கேஷ் புக். இப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, வட்டிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, முதலீடு பண்ணியிருப்பீங்க. அப்போ அது வந்து கலெக்ட் ஆனது என்ன பண்ணுவாங்க, கேஷ் புக்கில் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ கேஷ் புக்கில் போடாததுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பை இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,820 வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க இன்னர் காலத்தில் நீங்கள் போட்டுக்குங்க. அப்போது 1,820 வந்து நீங்கள் இன்னர் காலத்தில் போட்டாச்சு. அடுத்து தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது செக் issued பட் நாட் ப்ரெசன்டட் மாலா. அப்போ மாலா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மாலா கணக்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாலா அப்படின்றவங்க யாராவது இருக்காங்கன்னா இது இருக்காங்க பாருங்கள், 28 அக்டோபர். அப்போ நீங்கள் இந்த கணக்கை வந்து நீங்கள் எடுத்து போடணும்.
அந்த கணக்கு எடுத்து போடும்போது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ மாலா அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, 11,780 அந்த ருபீஸ் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து செக்கு இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் மாலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், 11,780 அப்படின்னு போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அமௌண்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 33,600 வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சார் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, செக் இஷ்யூட் பண்ணிக்கிறாங்க பட் நாட் ப்ரெசன்டட் மாலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, டியர் ஸ்டூடெண்ட், நீங்கள் அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, இப்போது சார் எல்லா பேரும் இருக்குது சார், ஆனால் வந்து நீங்கள் எப்படி இங்கே மாலா கணக்கு மட்டும் நம்ம எடுத்து இங்கே செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டில் மாலா எப்படி 11,780 எப்படி போடுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை பாருங்கள். இந்த இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது, இந்த ஃபார்மேட் பார்க்கும்போது நீங்கள் வந்து கிரெடிட் ஆனது மட்டும் நீங்கள் தனியாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிரெடிட் ஆனது மட்டும் நீங்கள் தனியாக பார்க்கணும். இந்த கிரெடிட்டார் சைடில் கமலா அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, வித்ட்ரா பண்ணிக்கினாங்க. அடுத்ததான் பை மகேஷ் அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, 9,740 வந்து என்ன பண்ணுறாங்க, மகேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கினாங்க. அடுத்ததான் மாலா, அவங்க இந்த இதில் ஏதாவது மாலா எதனா இருக்கா, எதுவும் கிடையாது. மாலா அக்கௌண்ட்டில் என்ன பண்ணால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை, ஆனால் அங்கே செக்கை வந்து இஷ்யூ பண்ணியாச்சு. இது வந்து கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா செக் இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஆனால் இங்கே ப்ரெசன்டட் நாட் ப்ரெசன்டட், அப்போது ப்ரெசென்ட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பை சேலரி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, சேலரி அக்கௌண்ட் கூட நீங்கள் ராஜன் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 720 வந்து வித்ட்ரா பண்ணிக்கினாங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து இங்கே இந்த டேட்டா சைடில் பார்க்கும்போது ராம் அக்கௌண்ட்டில் 6,943 வந்து அவங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட்லேருந்து யார், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் ரவி என்பவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 450 வந்து டெபாசிட் பண்ணுறாரு. அடுத்தது கமிஷன் அக்கௌண்ட்லேருந்து கலா, அவங்க வந்து 200 டெபாசிட் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே சார், ஆனால் இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாலா அக்கௌண்ட்லேருந்து வரல சார். 28 மாலா, அதுலேருந்து 11,780 வந்து செக் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாத போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் மாலா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு 11,780 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இன்னர் காலத்தில் நீங்கள் போடும்போது எல்லாமே டோட்டல் காலம் இது வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 33,600 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 33,600 கிடைக்கும்போது நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 35,288 உங்களுக்கு ருபீஸ் கிடைக்கும். இப்போது லெஸ் அப்படின்னு போகும்போது லெஸ்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, செக்யூஸ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் ஹெட் கலெக்டட் மாலா நிர்மலா. அதே ப்ராப்ளம் தான். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணியாச்சு, செக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணிட்டாங்க. யாருக்கு, நிர்மலாவுக்கு வந்து செக்கு டெபாசிட் பண்ணியாச்சு, ஆனால் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் காட்டலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே வந்து காட்டலை. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நிர்மலா ஏதாவது நேம் இருக்கா, எதுவும் இல்லை. அப்போது நிர்மலா அக்கௌண்ட் என்ன 7,810 வந்து என்ன பண்ணல, அவங்க டெபாசிட் பண்ணியாச்சு, கேஷ் புக்கில் டெபாசிட் பண்ணிட்டாங்க, ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் காட்டலை. அப்போது ஸ்டேட்மெண்ட்டில் காட்டாத என்ன பண்ணணும், பிஆர்எஸில் கொண்டு வரணும். ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாததை இங்கே பிஆர்எஸில் கொண்டு வரணும். அதுதான் சம்மு. ஓகேங்களா? அப்போது லெஸ் எடுத்துக்கோங்க. செக்கு டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் எட் கலெக்டட் நிர்மலா. அப்போ நிர்மலா கணக்கில் என்ன பண்ணணும்னா 7,800 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போட்டு ஆகணும். அடுத்ததான் பில் பேயபிள் பெய்டு. பில் பேயபிள் என்ன பண்ணுறாங்க, பெய்ட் பண்ணிடுறாங்க. பில் பே பண்ணியாச்சு, நாட் என்டர் த கேஷ் புக். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பில் பே ஆச்சு, பில் வந்து பே பண்ணுறாங்க, வித்ட்ரா பண்ணிக்கினாங்க. அப்போ வித்ட்ரா பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, கேஷ் புக்கில் வந்து என்டர் பண்ணல. இங்கே பாருங்கள், கேஷ் புக்கில் வந்து உங்களுக்கு என்டர்ட் ஆகிருக்கா, கேஷ் புக்கில் உங்களுக்கு வந்து கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 4,000 ருபீஸ் எதனா இருக்கா, பில் பேயபிள் பண்ணதுக்கு எதனா கேஷ் புக்கில் எதனா இருக்கா, ஆனால் இல்லை.
ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, பில் பேயபிளாக வித்ரா பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல போட்டாங்க. வித்ரா பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போட்டுக்கிறாங்க. அப்போது 4000 ருபீஸ் வந்து அவங்க பில் பே பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. அதில் கேஷ் புக்கில் காட்டல. இருந்தாலும் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அதை லெஸ் பண்ணிக்கணும். அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கணும். அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது 11,810 வந்துடும். 11,810 வந்துடும். இப்போது 11,810 35,288 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 23,478 இது வந்து உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் சம். ஓகேங்களா, இந்த சம்மை நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் ப்ரெசன்ட், இப்படி தான் போடணும் சம்மை. ஓகேங்களா, அடுத்து தான் வந்து இந்த சம்மை வந்து சார் இப்படி தான் போடணுமா, இல்லை இங்கே அமௌண்ட் மட்டும் போடலாமா, இல்லை இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் போடலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எப்படி வேணால் போடலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த இடத்துல இந்த ஃபார்மேட்டை நீங்கள் இந்த ஃபார்மேட்டை எனக்கு பிடிக்கல சார், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் வந்து இந்த வாய்ஸாக நான் போகிறேன், இங்கே ப்ளஸ் இங்கே நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன், இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் போடலாம். இல்லை இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன், இங்கே ப்ளஸ் காட்டுறேன் சார் அமௌண்ட்டு அப்படின்னு வேணால் போடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். சம்மை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் காட்டணும். அதே ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸில் நீங்கள் எப்படி ஸ்டேட்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் பிரகாரம் நீங்கள் போடலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஃபார்மேட் நீங்கள் படித்தாவே போதும். இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் காட்டுறாங்க, இங்கே வந்து மைனஸில் காட்டுறாங்க. ஓகேங்களா, பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். டேரெக்டாக போட்டு ப்ளஸில் இருக்கிறது மட்டும் நீங்கள் வந்து ஒரே ரோவில் நீங்கள் டோட்டல் காலத்தில் நீங்கள் காட்டலாம். டோட்டல் காலத்தில் ஒரே ரோவில் நம்ம காட்டலாம். அடுத்து தான் நீங்கள் வந்து மைனஸ்னால் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மைனஸ் என்னென்ன இருக்குதுன்னு அவுட்டர் காலத்தில் போட்டுட்டு அதிலேருந்து நீங்கள் டோட்டல் பண்ணி இங்கே டோட்டல் காலத்தில் காட்டிட்டு கடைசியாக என்ன பண்ணுவீங்க, இதுக்கும் லெஸ் பண்ணி போட்டு லாஸ்ட்டு ஆன்சர் இந்த இடத்துல நீங்கள் காட்டலாம். அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வந்து இந்த இடத்துல நீங்கள் காட்டலாம். எப்படி ஒன்றும் காட்டலாம் நீங்கள். ஓகேங்களா, இதை சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.